நபி அவர்கள் சொன்னார்கள், யார் அல் குர்ஆனில் 3 வசனங்கள், சலாசு ஆயாத், மஸ்ஜிதுக்கு ஒருவர் வந்து அவர் அல் குர்ஆனில் 3 ஆயத்துகளை, 3 பக்கங்கள் அல்ல, 3 ஜுசுக்கள் அல்ல, 3 ஆயத் ஓதிவிட்டு பள்ளிவாயலில் இருந்து வீட்டுக்கு செல்கின்றாரோ, அவர் கொளுத்த 3 ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டு செல்கின்றார், அந்த நன்மை அவருக்கு கிடைக்கும் என்றார்கள். எவ்வளவு நன்மை! அல் குர்ஆனில் இருந்து எவ்வளவு தூரமாக நாங்கள் இருக்கின்றோம். அல் குர்ஆனை திரும்பி பார்த்தவர்கள், திரும்பி பார்க்கக்கூடியவர்கள், தொடக்கூடியவர்கள், அதனை ஓதக்கூடியவர்கள், ஒரு நாளைக்கு ஒரு சஃபா, ஒரு பக்கம் ஓதக்கூடியவர்கள். அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட நாம் பார்த்தால் ஒரு வரியிலே 37 எழுத்துக்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 35, 36, 37 இப்படி எழுத்துக்கள் இருக்கும். ஒரு பக்கத்தை ஒருவர் ஓதினால், ஒரே ஒரு பக்கம், நபி அவர்களுடைய இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒரு பக்கத்தை ஒருவர் ஓதினால் கிட்டத்தட்ட 10,000 நன்மைகளை பெற்றுக்கொள்வார். கிட்டத்தட்ட அன்னளவா ஒரு பக்கம் ஓதினால் எவ்வளவு நன்மை எங்களுக்கு தேவைப்படும். 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் அல் குர்ஆனில் இருக்கின்றது. அப்ப நாங்கள் அந்த குர்ஆனை முழுமையாக ஓதினால் எத்தனை லட்சம் நன்மைகளை சம்பாதிக்கலாம். இது ஓதுவதற்கு, அழகாக ஓதுவதற்கு இன்னும் நன்மை இருக்கின்றது. பிழையாக இருந்தாலும் கூட திக்கி திக்கி திருத்தி திருத்தி நான் சரியாக ஓத வேண்டும், சரியாக ஓத வேண்டும் என்று ஓதினால் அதற்கு இன்னும் 2 மடங்கு நன்மை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல் மாஹிரு பில் குர்ஆனி மஅ ஸஃபரத்தில் கிராம், அல் குர்ஆனை அழகாக தெளிவாக திருத்தமாக ஓதக்கூடியவர் மலாயிகாமார்களோடு மஹ்ஷர் மைதானத்திலே எழுப்பப்படுவார். மஹ்ஷர் மைதானத்தில் மலாயிகாமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் அல் குர்ஆனை திருத்தமாக ஓதக்கூடியவர்களுக்கு. பரவாயில்லை, அல் குர்ஆனை எனக்கு திருத்தமாக ஓத தெரியாது, நான் திக்கி திக்கித்தான் ஓடுகின்றேன். வல்லதி யததஅ ஃபீஹி ஃபலஹு அஜ்ரான், யாராவது திக்கி திக்கி ஓதினால் பிழை வருகின்றது, திருத்தி திருத்தி ஓதுகின்றார்,